கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, உலக வரலாற்றில் அதிகாரமும் ஆயுதங்களும் செய்ய முடியாத பல அதிசயங்களை ஆண்டவர் மீது கொண்ட ஆழமான பற்றாலும் அமைதியாலும் சாதித்து புனிதர்களின் பட்டியலில் இடம்பெற்ற மிகச்சிறந்த ஆளுமைதான் இன்று நாம் நினைவுகூரும் தூய கத்தோலிக்க திரு அவையின் 52வது திருத்தந்தையான புனித ஹெர்மிஸ் தாஸ். இவர் ஏறத்தாழ 5ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டின் புரோசினோன் என்ற ஊரில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே அவருக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. எதிர்பாராத விதமாக அவரது மனைவி சிறிது காலத்திலே இறந்து போனதை அடுத்து அவர் தன்னை முழுமையாக இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டார். இவர் திருத்தந்தை சிமாஸ்குஸ் காலத்தில் உறைமையில் திருத்தொண்டராக பணியாற்றியுள்ளார். திருத்தந்தை சிமாஸ்குஸ் இறந்த ஒரு நாள் கழித்து அடுத்த நாளே திருத்தந்தையாக எந்தவித எதிர்ப்புமின்றி கிபி 514ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற சூழலில் கான்ஸ்டாண்டினோபிளில் இருந்த அகாசியன் என்பவர் கடவுளின் வாக்கு மனிதராவதற்கு முன்பு இயேசுவிடம் இறைமை, மனிதம் எனும் 2 இயல்புகள் இருந்தன. ஆனால் வாக்கு மனிதரான போது இயேசுவுக்கு இறை இயல்பு மட்டுமே இருந்தது, மனித இயல்பு இல்லவே இல்லை என்று தப்பறை கொள்கையை பரப்பி வந்தார். இந்த காரணமாக மேற்கே இருந்த உறைமை சபையும் கிழக்கே இருந்த கான்ஸ்டாண்டின் சபையும் அகாசியன் பிளவு என்ற பெயரில் கிபி 484 முதல் கசப்பு உணர்வாலும் அரசியல் சதிகளாலும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் சுமார் 35 ஆண்டுகள் உடைந்து போய் கிடந்தன. இத்தகைய இக்கட்டான சூழலில் இவர் அரசியல் பலத்தை நாடவில்லை, மாறாக விவிலிய கோட்பாடுகளின் அடிப்படையிலான ஒரு மிகச்சிறந்த விசுவாச பிரகடனத்தை தயாரித்தார். அதில் இயேசு இறைமையிலும் மனிதத்திலும் முழு நிறைவானவர் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார். நாம் பிரிந்து கிடப்பது கிறிஸ்துவுக்கே எதிரானது, எனவே நம் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இணைவோம் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். கிபி 519இல் இரு சபைகளும் இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதை அடுத்து 35 ஆண்டுகால பிளவு இவரின் அமைதியான முயற்சியால் ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. திருச்சபை மீண்டும் கிறிஸ்துவில் ஒன்றிணைந்தது. திருச்சபையை வெற்றிகரமாக ஒன்றிணைத்த பிறகு அவர் பல தேவாலயங்களை புதுப்பித்தார். ஏறத்தாழ 9 ஆண்டுகள் 11 மாதங்கள் திருச்சபையை மிகச்சிறப்பாக வழிநடத்திய போப் ஹெர்மிஸ் தாஸ் கிபி 523ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். அவர் முன்னெடுத்த அமைதி முயற்சிகளுக்காகவும் தூய்மையான விசுவாச வாழ்விற்காகவும் புனிதராக உயர்த்தப்பட்டார். நம் புனிதர் புரோசினோன் நகரின் இணை பாதுகாவலராகவும் குதிரை பணியாளர்களின் பாதுகாவலராகவும் திகழ்கின்றார். எவ்வளவு பெரிய பிரிவினையாக இருந்தாலும் முறையான பேச்சுவார்த்தையாலும் சகிப்புத்தன்மையாலும் தெளிவான கொள்கை உறுதியும் இருந்தால் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று இன்று நமக்கு கற்றுத்தருகிறார் நம் புனிதர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், புனிதர்களின் வாற்றை பற்றிய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த புனிதரின் வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.